இந்த திருவனந்தபுரமா? திருவனந்தபுரம் தானே? திருவனந்தபுரம் திருவனந்தபுரம். சரி போட்டோம், நமக்கு அது எடுக்க கொடுத்து வைக்கல. வரும்போதும் நான் பார்த்தேன் ஒரு மாதிரி இந்த கடல் ஸ்மெல் அடித்த போல இருந்துன்னுட்டு திரும்பி பார்க்குறேன், அங்கே போட்டு அது இதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, செல்லை கையில் எடுத்து ஆன் பண்ண கடையில் தாண்டி போயிட்டோம். வரோம் இனி வராமலே போகும்னு பார்த்தா வரவே இல்லை கடைசி வரைக்கும். அது அந்த முக்கு மட்டும்தான் அப்படி தெரியும், தெரியும். அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சு பிடிங்க. வாசல்கிட்ட வந்து நான் நின்னேன். ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. நான் அது வரைக்கும் யோசிக்கவே இல்லைங்க. ஏன்னா நேரமே நீங்கள் காலையில் என்ன சொன்னீங்க, அவனை கொண்டு விடும்போது அம்மையை கூட்டுருப்போன்னு சொன்னியா? அம்மையா? நான் ஒன்றும் கூட்டுரு போக மாட்டேன், அது எனக்கு வேறு ஆள் வரும் துணைக்குன்னா. அப்போ ஓகே, அப்போ நான் வாரேன்னு சொல்லி பார்த்தேன், வரல. அதுக்கு வாயடைக்க அந்த பிட்டை வேற போட்டுட்டான். ஓகே போகிறேன், நான் உடல்ல ஒன்று வரல, நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. எனக்கு அவங்க வந்து வண்டியில் யாரெல்லாம் உடனே நீங்கள் 2 பேர் தான் உடனே எனக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. எங்கள் ஆளை கல்யாணம் தெக்க பார்த்துக்கிட்டே நிற்கேன். என்ன காணலை வருவேன்னு சொன்னான்னு எங்கே காணலே கல்யாணிட்டு அந்த தான் நீங்களும் டோரை போட்ட போனால அப்போ ஆள் இல்லை போலுக்கு கன்ஃபார்ம். அப்போ நம்ம போவோன்னுட்டு கேட்டேன். ஏற்கனவே ரெடியாகி தான் இருந்தேன், ஏன்னா இங்கே வரணும்னு இல்லை. அவன் பையன் போன பிறகு நம்ம எண்ணத்துக்கு குளிச்சுட்டு மரகிட்டுங்கிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டு நான் அவன் போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி இது பண்ணினேன். அதனால டக்குன்னு ட்ரெஸ் இது மாற்றிட்டு ஓடி வர முடிஞ்சிச்சு. அது சக்தி தாங்க இந்த இடத்துல அவ்வளோதான் பாருங்க. என்ன நீங்கள் சொல்லுங்களா? ஏன்னா நான் கூட யோசிக்கலை எங்கே அதுக்கடையில் நம்ம கிளம்பி நம்ம போய்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் நில்லுங்களா, மம்மி பிறப்பிட்டு வருவாவே அப்படின்னு ஒரு பிட்டப்பட்ட பற்றியலா. அவளுக்கு உன்னைய ஏர்போர்ட்டு காட்டணும்னு ஒரு ஆசை. நம்ம முதல் பாட்டி மகா நீ டீ குடிக்கல ஏலே சிட்டி கழிஞ்சு நிப்பாட்டேனா டீ குடிச்சிட்டு போ. நீ ஒரு ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிடு, இல்லை டீ குடிக்கணும்னா குடிப்போம். ஏன்னா சிட்டி கழிஞ்சு நிப்பாட்டு, இல்லை உனக்கு பிடிச்ச இடத்துல நிப்பாட்டு. அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ள 70 ரூபா. ஏர்போர்ட்டில் ஒரு டீயை குடித்தேன் பார்த்துக்கா, 3 டீ. அவன் சரி, அவனு இடையில வேணுமான்னு கேட்டால் வேண்டானா, சரி ஒரு டீயை குடிப்போன்னு பார்த்தா ஒரு டீ 70 ரூபா, 3 டீ 210 ரூபா. எப்படி நைட்டுக்கு அழகாக பரோட்டா வாங்கி சாப்பிட்ருக்கலாம். 3 பேருக்கு இல்லை 4 பேருக்கு நீட்டாக பரோட்டா வாங்கி சாப்பிட்ருக்கலாம். 210 ரூபா. ஆனால் மெட்ராஸ் ஓட்டி கொள்ள இல்லை அடிக்கானே ஏறி வரும். மோசம் சொல்ல முடியாது, 70 ரூபாய்க்கு அது. மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே டீ கடை கிடையாது. ஆமாம், வெளியே அந்த இதில் பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போட்டிருக்கான், அதுக்குள்ளே தான் எல்லாமே. எதுவாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு டீ குடிக்கணுமா எதுவும் வாங்க எல்லாமே வாங்கலாம். ஆனால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அங்கே இந்த மாதிரி சின்ன கடையெல்லாம் கிடையாது. இது ஆனால் இது 70 ரூபாய்க்கு ஒருத்து இல்லைங்க. அதுதானே 20 ரூபாய்க்கு ஒருத்து இல்லை, 10 ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை டீ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான்ப்பா இருந்து டீ நிறைய. அது கேரளாவை பொறுத்தளவுல டீ பெரிய சரபத்து கிளாஸ்ல தான் கொடுப்பாங்க. ஆமாம், அதான் பெரிய கப்பலில் இருந்துச்சு டீ. அது மாதிரி டேஸ்ட் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது, பொய்யெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, டேஸ்ட் இருக்க தான் செய்யுது. இது பால் பவுட்ரு, பவுட்ரு பால் அப்படி தான் இருக்கும். அது இருந்தால் ஒரு மாதிரி இருந்து நம்ம ராஜன்கிட்ட வாங்கி டீ போடுறதுக்கு இது கொள்ளம் போல இருந்து. ஆனால் ஒரு டீ 70 ரூபாங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். நமக்கு இந்த கிளாஸை கொஞ்சம் தூக்கணும், அது எங்க இந்த சவுண்டு நல்லா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வெயில் கரெக்டாக என் மூஞ்சிலே விழுவு பாருங்க, கிளாரடிக்கு தான். சும்மாயே நான் சூரிய வெளிச்சத்தில் இருப்பேன், எப்பவும் கூடுதல் வெளிச்சத்தில் இருக்கேன். இப்போ நான் நல்லா அழகாக தெரியும். ஆமாம், உங்களுக்கு உங்க பேஸ்ல தான் டார்ச் அடிச்சு ஒரு மாதிரி தெரியும்.
ஆனால் இந்த இப்படி ஒரு இது மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். இந்த இடம் அழகாக இருக்குல்ல. நம்ம ஞாபகம் இருக்காங்க ஷூ பார்க்க வந்து பட்ட பாடு. அது தம்பியும் தம்பி கொண்டாட்டிங்க அநியாயம் எல்லாமே. அது ஷூ பார்க்க வந்தது, அந்த ஷூ பார்க்க வந்ததை மறக்கவே கூடாதுங்க. அதெல்லாம் ஒரு அனுபவம். சாப்பிடாம போனோம் பதியலாங்க, அதுதாங்க அதில் வெறும் விஷயம். அது ஓயானால சாப்பிடுவோம், ஒரு அதுக்கு ஒரு இடம் பார்த்து சாப்பிட. அதை விட பார்க்கோட என்ன இடம் உனக்கு கிடைக்கும்? அது அதில் இருந்து நம்ம கொஞ்சம் இதை விட நல்ல பெட்டராக ஒரு இடம் பார்த்து சாப்பிடலான்னு இருந்து இருந்து கடைசியில் கொன்று போன சோறு வீட்டு வந்து சேரும்போ ஐய மாட்டாயிட்டு பதிலா. அது தக்காளி சோறு அப்படி ஆயிரும் போகுது இதில். அப்புறம் வண்டிக்குள்ளே ஹீட்டுக்குள்ளே இருந்தானே சூடு, வண்டி சூட்டுக்க இருந்து அப்படி ஆயிடுச்சு. ஆனால் நல்ல வேலைக்கு நம்ம வந்து அன்னைக்கு காலையிலேக்கு சூப்பர் சாப்பாடு ஹோட்டலில் அவரவருக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டோம். இல்லைன்னா அன்னைக்கு கொலைப்பட்டு நீங்கள் அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சூளை அந்த சிங்கம்மா புலியா சிங்கம் தானே தூங்கிட்டு கிடந்து அதை விசில் அடித்து எழுப்பி. ஆனால் நிறைய வீடியோ எடுத்தேன். எடுத்து என்னத்துக்கு எனக்கு இப்போ ஒன்றும் தெரியல அதை எப்படி பண்ணணும். அதை ஸ்டார்டிங்கில் நான் முதல்ல அந்த சேனல் ஓப்பன் பண்ணும்போது 1 நிமிஷம் தாங்க ஷார்ட்ஸ் வீடியோ 1 நிமிஷம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? 1 நிமிஷத்துக்குள்ளே என்னெல்லாம் பேச முடியும் சொல்லுங்கள், அவ்வளோ பேசணும். ஆனால் அதில் வந்து தம்பி பொண்டாட்டி வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தா, சூப்பராக எடிட் பண்ணி வீடியோவை போட்டிருந்தேன். நான் பெரிய வீடியோ அப்போ போடவே இல்லை. முதல்ல அதுதான் ஷூ வீடியோ தான் போட்டிருந்தேன். அது எனக்கு பேசவே வராது சுத்தமாக. இப்போ மட்டும் ஜம்முனி பேசிடுவோம். உங்களுக்கு எனக்கு என்ன வருமோ அதுதானங்க செய்வேன். இப்போ கொஞ்சமாவது வாய் திறந்து பேசுவேன், அப்போ அது கூட பேச மாட்டேன். அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கல சக்தி என்னெல்லாம் படுத்த பாடு. எழுதியெல்லாம் தந்துருக்காங்க பிரியாணி செய்வது எப்படி, அதுக்கு என்னெல்லாம் போடணும் அதை சட்டுன்னு சொல்ல தெரியாது. நோட்டில் எழுதி இப்படி சொல்லுங்க ஆனால் அது 1 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும் பதில்லை. அதுதான் பெரிய விஷயம். நீங்களாம் சொல்லுவே எல்லாரும் சும்மா ஈஸியாக பேசுங்க பார்ப்போம். மௌனவராக தான் இருப்பிய. எனக்கு இந்த கண்ணாடி தான் இருக்காது. கண்ணு தெரியாது, போடனே போட்டுக்கோ. இது இந்த அளவுக்கு இருந்து தெரிஞ்சா போதும். கண்ணாடி போட்டோன்னா வெளியே வெயில் அடிக்க பதிலாக அது வந்து இந்த கண்ணாடியில் பட்டு அது வந்து நல்லாவே தெரிய மாட்டேங்குது. சூப்பராக இருக்குல்ல, பேக்ரவுண்டு அழகாக இருக்கு. உண்மைக்கு இவ்வளோ நேரம் கையை தாத்து வச்சுட்டாரு கடவுளே. கேரளாக்குள்ளே வந்த உடனே அவ்வளவு பஸ்லேயும் மலையாள லெட்டர் தான் இருக்குது. பேர் கேரளா வந்து மலையாளம் தானே போலுது இல்லையோ? மலையாளம் தான் பாங்க. இல்லை நான் வந்து வரும்போது கொஞ்ச நேரம் அப்படியே முழிச்சிருந்தானா, இவன் வேற உங்கள் பையன் வேற, நான் அவங்ககிட்ட ஏதாவது பேசி கொடுத்து ஜாலியாக ட்ரிப்பை கொண்டு போகலான்னு பார்த்தேன். அவன் வெடுக்குன்னு வந்தான். போகிறேன் இவங்கிட்ட பேச வச்சு மறந்துட்டு போயிடலாம். எனக்கு உண்மைக்கு அப்போ ரொம்ப சங்கடம் போல் ஆயிடுச்சு. தெரியாத தரமாக வண்டியில் ஏறி வந்துட்டோம். நானும் வாரேன். நானும் வந்தவுடனே சொன்னான், நீ அழுது அடம் பிடிச்சி வந்துட்டீங்கள அப்படின்னா. அதெல்லாம் நானும் சரி இனிமேல் சந்தோஷமாக பேசிட்டு வருவான்னு பார்த்தா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அந்த மாதிரி வந்தான். என்னமோ தெரில, அவனுக்கு கொஞ்சம் டல்லாக தான் வந்தான். அதாவது இனி கிளம்பி போகிற நேரம் நல்லா கொஞ்சம் பேசிக்கிட்டான். எப்போவுமே பார்த்துருக்கிறீங்களா, வீட்டில் இருக்க வரைக்கும் முன்னே இருப்பான். வெளியே அந்த வேலைக்குன்னு போகும்போது அவனுக்கு கொஞ்சம் முகம் ஆடிடுவதில். அப்புறம் இவ்வளோ நாள் தான் ஜாலியாக சித்திரி தின்னுட்டு இனி அங்கே போய் அடைச்சி போட்டமே போடுவோம்ல, வெளியே வர முடியாதுல்ல. அது ஒழுங்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது இன்னும் சின்ன பையன் தானே. நம்ம எப்படின்னாலும் நம்ம வீட்டு போனோன்னா நம்ம சத்தி, நீங்கள், நான், பக்கத்து வீட்டு தஸ்வீந்து, பூச்சிக்குட்டின்னு எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். அவன் அப்படி இல்லைல்ல, நமக்கு அது ஒரு மாதிரி தானே இருக்கும். இடையில இது வேற புது இடம். ஆமாம், ஒருத்தனும் தெரிஞ்சவங்க ஒருத்தனும் போகல போலுக்கு. ஆமாம், அதான் 2 மாதத்துக்குன்னு தான் போகிறான். என்னதோ தெரியல, வந்தான் தெரியும். அங்கே போன போகிறதான் தெரியும். ஒன்றும் இதுக்கு முன்ன மாதிரிலாம் அங்கே. ஆனால் நாளைக்கு இது தெரிஞ்சிடப்பா, சென்னைக்கு போகிறான்ல ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸுக்கு எங்கே போகிறான்? ரூமில் போட்டு கொடுக்கணும்.
நேரா ரூம் தான் போட்டு கொடுக்கானுள்ள ஆபீஸ் போறியவன் தடைங்க இது வேற ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ் மாத்தில விட்டுருக்கானு. அப்படியா? அந்த ஆபீஸ் இது ஆபீஸ் இல்லையா? அப்போ ஏன்னா எப்பவுமே வந்து ஏர்போர்ட்ல வந்து அவனுங்களுக்கு கூட கம்பெனிக்கு போகிற ஆளுகள் கூட கான்டாக்ட் பண்ண இது நம்பர்லாம் கொடுத்துட்டு பேசிடுவானுவேன். இந்த இடைக்கு எதுவுமே இல்லாமல் ஒத்தைக்கு போகிறான். சரி, அது அது